ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம் உங்களுடன் தமிழ் ஐஏஎஸ் அகாடமி. ஆர்ஆர்பி ஏஎல்பி தேர்வு நாளை முதல், அதாவது நவம்பர் 25 முதல் நவம்பர் 29 வரை நடக்க இருக்கு. மொத்தம் 5 நாட்கள் 15 ஷிஃப்ட் நடக்க போகுது. ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 60 நிமிஷம். ஒரு தேர்வுக்கான டைம் 60 நிமிஷம். 75 கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். அதை பொறுத்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. இன்னைக்கு அதை பற்றி வீடியோ தான் கொடுக்க இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நேரம். ஓகே, நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு நாளைக்கு மொத்தம் 3 ஷிஃப்ட் நடக்குது. ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2, ஷிஃப்ட் 3. இப்போ ஷிஃப்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா காலை 9 மணிக்கு நடக்குது. உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:30. ஓகேங்களா, நீ ரிப்போர்ட் டைம் எவ்வளோ 7:30. அப்போ கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே போயிருங்க. ஓகேவா, கேட் க்ளோசிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:30. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக போயிருங்க. அதுக்கப்புறம் போனீங்கன்னா உள்ளே விட மாட்டாங்க. செகண்ட் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12:30க்கு ஆரம்பிக்குது. நீங்கள் 11 o'clock உங்களுக்கு ரிப்போர்ட் டைம் வந்துடும். ஓகே, அப்போ 11 o'clock நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடணும். தேர்ட் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4:30. அப்போ நீங்கள் 3 o'clock என்ன பண்ணும், அந்த இடத்துக்கு ரிப்போர்ட்டிங் பண்ணிடணும். ஓகேங்களா, இந்த டைமிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது தேர்வு டைம். நீங்கள் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் அந்த எக்ஸாம் சென்டரில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பதட்டம் பயம் இல்லாமல் அந்த நம்ம எதிர்கொள்ள முடியும். ஏன்னா நேரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நேரத்துக்குள்ளே நம்ம கரெக்டாக போயிடணும். ஓகே, நம்ம உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். தேர்வு நாள் எக்ஸாம் சென்டர் கரெக்டாக எங்கே இருக்குது, அப்போ அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே போகிறதுக்கு கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு தேர்வுக்காக நான் இவ்வளோ காலம் காத்திருக்கோம். தேர்வு எழுதுறதுக்காக போய் கொஞ்சம் லேட் பண்ணிடாதீங்க. ஓகே, கொஞ்சம் முன்னாடியே போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆவணம். என்னென்ன ஆவணங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கும். ஃபர்ஸ்ட் முக்கியமான பார்த்தீங்கன்னா கால் லெட்டர். ஓகே, இதை பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஐடி, அதாவது ஐடி ப்ரூஃப் வந்து எடுத்துக்கோங்க கம்பல்சரி. ஆதார் கார்டு கொண்டு போனால் ரொம்ப பெஸ்ட். ஓகேவா, ஆதார் கார்டும் கொண்டு போய்க்கோங்க. கால் லெட்டர், அதாவது ஹால் டிக்கெட்டும் டவுன்லோட் பண்ணி கொண்டு போங்க. உங்களுடைய ஃபோட்டோ, இதை கம்பல்சரி இது 3மே எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகேவா, ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணது பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. உங்களோட ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், அடுத்து உங்களுடைய ஃபோட்டோ, இது 3மே கம்பல்சரியாக இருக்கணும். உங்களோட பேப்பர் பேனா எல்லாமே அந்த எக்ஸாம் சென்டரில் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அது வந்து பிரச்சனையே கிடையாது. அடுத்து தேர்வில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 75 கொஸ்டின் இருக்குது. 60 நிமிஷம் நம்மளுக்கு டைம். அப்போ அந்த 75 கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணுவோம், நமக்கு தெரிந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. தெரியாத கொஸ்டின் அப்படிங்கும்போது ஒரு தவறாக ஏதோ ஒரு ஆன்சர் பண்ணிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா இங்கே நெகட்டிவ் மார்க் இருக்கிறது அப்படின்னால நம்ம தெரிஞ்ச கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, நெகட்டிவ் மார்க் இருக்குது 3க்கு 1. 3 கொஸ்டின் தவறு பண்ணால் 1 மார்க் நம்மளுக்கு போயிடும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுங்க. நமக்கு தெரிந்த கொஸ்டின் மட்டுமே ஆன்சர் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த 75 கொஸ்டினில் நமக்கு 75 கொஸ்டினுமே தெரியாம இருக்கலாம். பட் ஆனால் நமக்கு தெரிஞ்ச 50 கொஸ்டின் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, அப்போ நீங்கள் இந்த 75 கொஸ்டின் 50 கொஸ்டின் கரெக்டான கொஸ்டின் அடிக்கும்போது உங்களுக்கு நார்மலைஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நிறையவே மார்க்ஸ் வந்து வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஓகேனால என்ன பண்ணுங்க, ஸோ எப்பயுமே உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் மட்டுமே ரயில்வே தேர்வு பொறுத்தவரைக்கும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், தெரிந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, நீங்க எவ்வளவு தூரம் நல்லா ஸ்கோர் பண்றீங்களோ அதை பொறுத்து நம்ம என்ன பண்றோம், அடுத்த லெவலுக்கு போக முடியும். அப்ப சிபிடி 1 தேர்வு இப்போ நடத்த இருக்காங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் ஆன்சர் ரிலீஸ் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்த லெவல் போகக்கூடிய சிபிடி 2க்கு யார் யார் செலக்ட் ஆகிறீங்க அப்படின்ற விஷயத்தையும் உங்களுக்கு தெளிவுபடுத்தும். ஓகேங்களா, அப்போ சிபிடி 2 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 175 கொஸ்டின் இருக்கும். 100 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் ரீசனிங், அது பேசிக் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்கும். 75 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையட் கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, இப்போ 170 கொஸ்டின் அது சிபிடி 2. ஓகே, இப்போ சிபிடி 2 நீங்கள் போகணும் அப்படின்னாலும் இந்த சிபிடி 2 நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக முடியும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ காலம் கரெக்டாக இருக்கணும், டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக கொண்டு போயிடும், தெரிந்த கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். இதில் நல்லா பண்ணாதான் அடுத்த லெவலில் போக முடியும். இதில் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆர்ஆர்பி ஏஎல்பி நாளைக்கு ஸ்டார்ட் ஆகிறதுனால, ஸோ நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கான உங்கள் கொஸ்டின் வந்து வந்திருக்கும்ல, அது எந்தெந்த கொஸ்டின் கேட்டாலும் சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளுடைய வாட்ஸ்அப் இல்லை டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்டால் அனுப்புங்க. ஸோ அதுக்கு பொறுத்து நம்ம உங்களுக்கு அனலிசிஸ் கொடுப்போம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் எந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 90034400 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா 8667020703 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு எந்த கொஸ்டின் என்ன சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அனலைஸ் பண்ணி கொடுப்போம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதேமாதிரி நீங்களும் கொடுங்க. அதை பொறுத்து நம்ம நல்லாவே டீட்டெயிலாக என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இது வரக்கூடிய தேர்வு இல்லாமல் அடுத்தடுத்த தேர்வுக்கும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ நாளை இருந்து தேர்வு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஏஎல்பி தேர்வு எழுதக்கூடிய அனைவருக்கும் தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக ஆல் தி பெஸ்ட். ஓகே, நல்லா பண்ணுங்கள். அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். ஓகேங்களா, நன்றி.